நம்ம வாழ்க்கைய நம்ம எதிரிகள் டிஸ்ட்ராய் பண்ணல, நம்ம மைண்ட் தான் பண்ணுது. ஒரு நாள் ஃபுல் மோட்டிவேஷன் இருக்கும், அடுத்த நாள் எதுவும் செய்ய மனசு இருக்காது. ஒரு நேரம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அடுத்த நேரம் நாம யூஸ்லெஸ்னு தோணும். நம்ம வாழ்க்கைய மாற்ற வேண்டிய பவர் வெளியில இல்ல, அது நம்ம தாட்ஸ்குள்ள இருக்கு. புத்தர் ஒரு விஷயம் சொன்னார், மனதை கண்ட்ரோல் பண்ணாத மனிதன் தன் வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் இப்போ உலகம் முழுக்க மக்கள் பணம் இருந்தும் ரெஸ்ட்லெஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் லோன்லி, டேலண்ட் இருந்தும் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா மைண்ட் அமைதியா இல்ல. இந்த வீடியோல புத்தர் சொன்ன 5 ரகசியங்களை பார்க்க போறோம். இந்த 5 விஷயங்கள் உன் திங்கிங்க மாற்றும், உன் ஹாபிட்ஸை மாற்றும், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். இப்போ அதிகமான மனிதர்கள் பிஸியா இருக்காங்க, ஆனா கிளியரா இல்ல. ஓவர் திங்கிங் அதிகம், ஃபோக்கஸ் குறைவு, சோஷியல் மீடியா ஃபுல் டிஸ்ட்ராக்ஷன், மைண்ட் ஃபுல் கன்ஃபியூஷன். மற்றவர்களை கம்பேர் பண்ணி தன்னையே ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேலை ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா கன்சிஸ்டன்சி இல்ல. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். இந்த எல்லாத்துக்கும் ரூட் ப்ராப்ளம் வெளி உலகம் இல்ல, உள்ளே இருக்கும் அன்கண்ட்ரோல்டு மைண்ட் தான். அததான் புத்தர் புரிந்து கொண்டார். ஸ்டெப் 1, உன் தாட்ஸ் எல்லாம் உண்மை இல்லை. இதுதான் முதல் ரியலைசேஷன். நம்ம மைண்ட் ஒரு மஷீன் மாதிரி நிறுத்தாம யோசிக்கும். நீ ஃபெயில் ஆக போற, உன்னால முடியாது, மற்றவர்கள் பெட்டர், இப்படி தினமும் 1000 தாட்ஸ் வரும். பிரச்சனை என்னன்னா, அந்த தாட்ஸை நாம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு நெகட்டிவ் தாட் வந்த உடனே அதை ரியாலிட்டி மாதிரி ட்ரீட் பண்றோம். புத்தர் சொன்னார், அப்சர்வ் யோர் தாட்ஸ் பட் டோன்ட் பிகம் தெம். இதன் மீனிங் என்ன? உன் மைண்டு கோபப்படலாம், ஆனா நீ கோபம் இல்லை. உன் மைண்டு பயப்படலாம், ஆனா நீ பயம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸாம் ஃபெயிலான ஒருவன் நான் யூஸ்லெஸ்னு நினைக்கிறான். ஆனா ஃபெயிலியர் ஒரு ஈவெண்ட் தான், அது ஐடென்டிட்டி இல்ல. பிசினஸ் லாஸ் வந்தா அது லெசன், லைஃப் சென்டென்ஸ் இல்ல. நீ உன் தாட்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா மைண்டு ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும், ரியாக்ஷன் குறையும், கிளாரிட்டி அதிகமாகும். ஒவ்வொரு நாள் காலை 5 மினிட்ஸ் அமைதியா உட்காரு. உன் தாட்ஸ் எங்க போகுதுன்னு பாரு. ஜட்ஜ் பண்ணாத, ஃபைட் பண்ணாத, அப்சர்வ் மட்டும் பண்ணு. அதுதான் செல்ஃப் அவேர்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 2, டிசிப்ளின் மோட்டிவேஷனை விட பவர்ஃபுல். மோஸ்ட் பீப்புள் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன். மனசு வந்தா பண்ணுறேன்னு சொல்வாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் மனசு இல்லாதனாலும் செய்றாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். புத்தர் வாழ்க்கை முழுக்க ஒரே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாரு. அவர் மூடு பார்த்து வாழல, பிரின்சிபிள்ஸ் பார்த்து வாழ்ந்தார். இதை தான் நாம மிஸ் பண்றோம். ஒரு நாள் ஜிம் போவோம், அடுத்த நாள் ஸ்கிப். ஒரு நாள் ஹார்ட் ஒர்க், 3 நாள் டிஸ்ட்ராக்ஷன். இந்த இன்கன்சிஸ்டன்சி தான் கான்ஃபிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது. ஏன்னா நீ உனக்கே ட்ரஸ்ட் இழக்க ஆரம்பிக்கிறா. ஒரு ப்ராமிஸ் பண்ணி பிரேக் பண்ற ஒவ்வொரு முறையும் உன் மைண்ட் சைலண்டா சொல்லும், நீ ரிலையபிள் இல்ல. அதனால டிசிப்ளின் பில்ட் பண்ணணும். ஸ்மால் ஹேபிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. காலை எழுந்த உடனே ஃபோன் டச் பண்ணாத. ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்லீப் டைம் வை. ஒவ்வொரு நாளும் 30 மினிட்ஸ் டீப் ஒர்க் பண்ணு. டெய்லி ஸ்மால் வின்ஸ் ஃபியூச்சர் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும். ரிமெம்பர், மோட்டிவேஷன் டெம்பரரி, டிசிப்ளின் பெர்மனன்ட். ஸ்டெப் 3, உன் என்வாயன்மெண்ட் உன் ஃபியூச்சரை டிசைட் பண்ணுது. பலர் நினைப்பது என்னன்னா, நான் ஸ்ட்ராங் மைண்டட். ஆனா ரியாலிட்டி வேற. என்வாயன்மெண்ட் சைலண்டா உன்னை ஷேப் பண்ணும்.
உன் சுத்தியில ஃபுல் லேசி பீப்புள் இருந்தா நீயும் ஸ்லோலி லேசி ஆகிடுவ. நெகட்டிவ் பீப்புள் இருந்தா உன் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த ரூம்ல ஃபோக்கஸ் இம்பாசிபிள். புத்தர் ஏன் அமைதியான இடங்களில் மெடிடேட் பண்ணினார்? ஏன்னா மைண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு ரியாக்ட் ஆகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், டேபிள் மேல ஃபோன் இருந்தா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராக்ஷன் தேடும். அதே ஃபோன் வேற ரூம்ல இருந்தா ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதனால உன் லைஃப் செட்டப்பை சேஞ்ச் பண்ணணும். உன் ரூமை கிளீனா வை, உன் ஃபீடை கிளீனா வை, உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கிளீனா வை. எதுவோ அதை தான் மைண்ட் அப்சார்ப் பண்ணும். நீ தினமும் பார்க்குற கண்டென்ட் உன் ஃபியூச்சர் பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணுது. அதனால கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணு. பீஸை ப்ரொடெக்ட் பண்றது லக்ஸரி இல்ல, அது சர்வைவல் ஸ்கில். ஸ்டெப் 4, கம்பேரிசன் இன்னர் பீஸை டிஸ்ட்ராய் பண்ணும். இப்போ சோஷியல் மீடியா காலம். எல்லாரோட ஹைலைட் ரீல் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தன் ஃபாரின் ட்ரிப்பு, ஒருத்தன் லக்ஸரி காரு, மற்றொருத்தன் சக்சஸ் ஸ்டோரி. அதை பார்த்து நம்ம வாழ்க்கை ஸ்மால்னு தோணும். ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, பீப்புள் ஷோ ரிசல்ட்ஸ், நாட் ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு மரம் வேகமா க்ரோ ஆகலாம், மற்றொரு மரம் ஸ்லோவா க்ரோ ஆகலாம். ஆனா இரண்டுக்கும் டைமிங் வேற. புத்தர் சொன்னார், பீஸ் கம்ஸ் வென் கம்பேரிசன் எண்ட்ஸ். நீ எஸ்டர்டே இருந்த உன்னோட கம்பேர் பண்ணு, அதுதான் ஹெல்தி growth. மற்றவர்களை பீட் பண்றதுக்கு லைஃப் கிடையாது, உன் பொட்டென்ஷியலை ரீச் பண்றதுக்கு தான் லைஃப். ஒரு ஸ்டூடெண்ட் மற்றவர்களை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகுறான். ஆனா அவன் தினமும் 1% இம்ப்ரூவ் ஆனா ஒரு வருடத்துக்கு பிறகு அவன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆயிடுவான். ஸ்லோ growth கூட growth தான். அவசரம் வேண்டாம், கன்சிஸ்டன்சி போதும். ஸ்டெப் 5, இமோஷனல் கண்ட்ரோல், ரியல் பவர். பலர் ஸ்ட்ராங்னு நினைப்பது கத்துறவங்க, ஆங்கர் காட்டுறவங்க. ஆனா உண்மையான ஸ்ட்ரெங்க் காம்னஸ்ல இருக்கு. யாராவது இன்சல்ட் பண்ணினா இமீடியட்டா ரியாக்ட் பண்றது ஈஸி. ஆனா சைலண்டா கண்ட்ரோல் பண்றது தான் மாஸ்டரி. புத்தர் ஒரு முறை இன்சல்ட் செய்யப்பட்டார். ஆனா அவர் கோபப்படல. அவர் சிம்பிளி கேட்டார், ஒருவர் கிஃப்ட் கொடுத்தால் அதை நாம் வாங்கவில்லை என்றால் அந்த கிஃப்ட் யாரிடம் இருக்கும்? அதே மாதிரி மற்றவர்களின் நெகட்டிவிட்டியையும் நீ அக்செப்ட் பண்ணலன்னா அது அவர்களிடமே இருக்கும். இந்த மைண்ட் செட் உன் லைஃபை பீஸ்ஃபுல்லா மாற்றும். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் முன் 5 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணு. கோபத்தில் மெசேஜ் அனுப்பாதே. இமோஷன் பீக்ல டிசிஷன் எடுக்காதே. காம் மைண்ட் பெட்டர் ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும். ஒரு டிசிப்ளின்ட் மைண்ட் பவரான வாழ்க்கையை கூட கரெக்ட் பாதைக்கு கொண்டு வரும். ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் என்ன தெரியுமா? மோஸ்ட் பீப்புள் திங்கிங் இல்லாம வாழ்கிறார்கள். அவர்கள் ரியாக்ஷன் பேஸ்ட் வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்தா அட்டென்ஷன் போகும். ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணினா மூட் சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்மால் ஃபெயிலியர் வந்தா கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும். அதாவது வாழ்க்கையே அவர்கள் கண்ட்ரோல் பண்ணல, எக்ஸ்டர்னல் வேர்ல்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா புத்தர் சொன்ன பிக்கஸ்ட் லெசன் என்னன்னா, இன்னர் கண்ட்ரோல் கிரியேட்ஸ் அவுட்டர் ஃப்ரீடம். உன் மைண்ட் காமா இருந்தா வெளி கேயாஸ் உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. டிசிப்ளின் போரிங்கா தோணலாம், ஆனா அதுதான் ஃப்ரீடம் தரும். கன்சிஸ்டன்சி ஸ்லோவா தோணலாம், ஆனா அதுதான் பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் தரும். உன் தாட்ஸ் உன் ஆக்ஷன்ஸ் ஆகும், உன் ஆக்ஷன்ஸ் உன் ஹேபிட்ஸ் ஆகும், உன் ஹேபிட்ஸ் உன் டெஸ்டினி ஆகும். அதனால மைண்ட் ப்ரொடெக்ட் பண்றது உன் ஃபியூச்சர் ப்ரொடெக்ட் பண்றது மாதிரி தான். இப்போ நீ லைஃபை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்க. உன் பிக்கெஸ்ட் எனிமி வெளியில இல்லைன்னு புரிஞ்சிருக்கு. அது அன்கண்ட்ரோல்டு மைண்டுன்னு புரிஞ்சிருக்கு. கிளாரிட்டி ஸ்லோவா உருவாகுது.
உன் தாட்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்ப. உன் ஹேபிட்ஸை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ண ஆரம்பிப்ப. டிசிப்ளின் இம்பார்ட்டன்ஸ் புரியும். கம்பேரிசன் ஸ்லோலி குறையும். பீஸ் வேல்யூ புரியும். இந்த ரியலைசேஷன் உன் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணும். ஒரு நாள் நீ காமான மனிதனாக இருப்பாய். இமோஷனலி ஸ்ட்ராங்காக இருப்பாய். ஃபோக்கஸுடன் வாழ்வாய். அந்த நாளில் உன் ஃபியூச்சர் செல்ஃப் இன்றைய இந்த டிசிஷனுக்கு நன்றி சொல்லும். நினைவில் வை, மனதை வென்ற மனிதன் வாழ்க்கையை வென்று விட்டான். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஆனாலும் கொண்டு வரும்னு நம்புறேன். ஏன்னா ஒரு பவர்ஃபுல் தாட் கூட ஒரு மனிதனோட ஃபியூச்சரை மாற்றிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட டீப் மீனிங்ஃபுல் வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரியில சந்திப்போம். அன்டில் தென் உங்க மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, உங்க லைஃபை பில்ட் பண்ணுங்க.